சிறப்பு காட்சின்றது பெரிய பெரிய படங்களுக்கு கேட்குறாங்க, அது கொடுக்குறது தான். புரியுதுங்களா? அதான் முன்னெல்லாம் வந்து 5 o'clock ஷோஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த கோவிடுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 9 o'clock தான் எக்ஸ்ட்ரா ஷோன்னா 9 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது என்னென்னா சும்மா கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு ரீசன் தான் நான் பார்க்குறேன். இந்தியான்றது ஒரே ஒரு நாடு தான், அதில் பல மாநிலங்கள் தான் இருக்குது. அப்படி எங்கே சட்டம் ஒழுங்கு மாறிட போதோ இல்லை வேறு எதனா பிரச்சனை ஆகிட போதுன்னு தெரியல. ஆனால் அதே வந்து வெளி மாநிலங்களில் வந்து 5 மணி காட்சி 7 மணி காட்சிலாம் கொடுக்குறாங்க தான். இங்கே போன படம் பார்த்திங்கன்னா ராயனும் வந்து ஒரு நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியன் 2க்கும் ஒரு நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கொடுக்குறது இவங்க 3 நாள் கொடுக்கலாம். கொடுத்தா அந்த தயாரிப்பாளருக்கும் வருமானம் வர்றதுக்கான வழி இருக்கும். அதே சமயத்தில் வந்து க்ரௌட் வந்து சீக்கிரமாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரெட் ஜெயண்ட் அவங்க வந்து வாங்கணும், அவங்க தான் வாங்கணும்னா. பட் அதில் விஜய் வந்து விடாப்பிடியாக இருந்ததாக கேள்வி என்னென்னா இந்த படம் வந்து ரெட் ஜெயண்ட் கிட்டலாம் கொடுக்கூடாது. ஒன்று நீங்கள் வேறு யாருன்னா இப்போ நீங்களே பண்ணுங்க, இல்லை வேறு யார்கிட்டனா கொடுங்க அப்படின்னு. என்னதான் ஏஜிஎஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட மல்டிப்ளெக்ஸ் சிலது இருந்து அப்புறம் அந்த மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் மூலமாக மல்டிப்ளெக்ஸ் இருக்குன்னு கிடச்சினா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்லையே. அப்போ அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் வந்து ரெட் ஜெயண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால் ரெட் ஜெயண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதனால் ரெட் ஜெயண்ட்டோட செல்ல பையனான ராகுல் இருக்காருங்க, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் தான் வந்து இதை வெளியிடுறாரு. அதனால் நீங்கள் ஐயோ ரெட் ஜெயண்ட்டோட பினாமியாக இவர் வெளியிடுறாரான்னு நான் சொல்லலை. ஒரு படத்தை பாராட்டுறது ஒன்று குப்பன்னு சொல்லுவாங்க, இல்லை சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்லையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 3 தான். இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன் அதுக்கு வந்து கொடியை வச்சு பயப்படுறாரு அப்படின்றது தெரியல. இது ஒரு ஸ்டண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை கொடி கட்டினா வந்து அது ஒரு கட்சி படமாக போயிடும், மற்ற கட்சிக்காரங்களோ ரசிகர்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? கட்சி கொடியை கட்டிட்டு இப்போ ரசிகர்கள் வந்து கெலாட்டா பண்ணி ஸ்ட்ரைக் வந்து தான் பிரச்சனை, எதனா அடிச்சிக்கிறாங்க, எதனா பிரச்சனை தான் பிரச்சனை. கட்சி கொடியை கட்டி நீயா நானும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல்ன்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் கோஷ்டி பூசல் அப்படின்னு ஒரு முத்திரை வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் ஜான். நாளைக்கு கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. 9 மணி சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது சிறப்பு காட்சின்றது பெரிய பெரிய படங்களுக்கு கேட்குறாங்க, அது கொடுக்குறது தான். புரியுதுங்களா? அதான் முன்னெல்லாம் வந்து 5 o'clock ஷோஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த கோவிடுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 9 o'clock தான் எக்ஸ்ட்ரா ஷோன்னா 9 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது அவங்க பெர்மிஷன் கேட்டு ஒரு 3-4 நாள் கிட்ட ஆகிடுச்சாங்க. ஆனால் அதுக்கான பெர்மிஷனை வந்து இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 9 o'clock ஷோக்கு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க பெர்மிஷனு. இது என்னென்னா சும்மா கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு ரீசன் தான் நான் பார்க்குறேன் சார். மற்ற மாநிலங்களில் இது எத்தனை மணிக்கு சார் ரிலீஸ்? ஆனால் நாடு இந்தியான்றது ஒரே ஒரு நாடு தான், அதில் பல மாநிலங்கள் தான் இருக்குது. அப்படி எங்கே சட்டம் ஒழுங்கு மாறிட போதோ இல்லை வேறு எதனா பிரச்சனை ஆகிட போதுன்னு தெரியல. ஆனால் அதே வந்து வெளி மாநிலங்களில் வந்து 5 மணி காட்சி 7 மணி காட்சிலாம் கொடுக்குறாங்க தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 5 மணி காட்சி 7 மணி காட்சி கொடுக்காம இருந்து இந்த 9 o'clock ஷோன்னும் போது நல்லது தான். ஏன்னா வந்து அது வந்து ஒரு சேஃப்டி மெஷரோட தான் நான் பார்க்குறேன். அது ஒரு விதத்தில் நல்லதாக தான் பார்க்குறேன். ஆனால் வெளி மாநிலங்களில் 5 o'clock 7 o'clock ஷோஸ்லாம் ஓப்பன் ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ போன வாட்டி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பெங்களூரில் போய் பார்த்தாங்க, தங்கலான்னு. அதெல்லாம் வந்து 5 o'clock ஷோ இன்னும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படமும் வந்து 5 o'clock ஷோ ஷோராக கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த இது தமிழ்நாட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதையே மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா போன படம் பார்த்திங்கன்னா ராயனும் வந்து ஒரு நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியன் 2க்கும் ஒரு நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கொடுக்குறது இவங்க 3 நாள் கொடுக்கலாம். கொடுத்தா அந்த தயாரிப்பாளருக்கும் வருமானம் வர்றதுக்கான வழி இருக்கும். அதே சமயத்தில் வந்து க்ரௌட் வந்து சீக்கிரமாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும். அவங்களுக்கு ரெவென்யூவும் வந்துடும். பொதுமக்கள் வந்து இந்த ஆடியன்ஸ் போய் பார்க்குற க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போகிறதுக்கான வழி இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா ரசிகர்களோட கூட்டம் தான் அதிகம் இருக்கும். அதனால் இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறது ஒரு 3 நாளைக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த ரசிகர்களோட கூட்டம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ரசிகர்கள் கூட்டம் குறைஞ்சி குடும்பங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், எந்த படமாக இருந்தாலும் நான் வந்து விஜயோட இந்த படம்னு சொல்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஷோஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு படத்துக்கு அது 3 டேஸ்க்கு கொடுங்க. 3 டேஸ் கொடுத்துட்டு அந்த ஷோக்கு வருதோ வரலையோ க்ரௌடு வர்றது இந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்திருக்கு, அங்கே இருக்க ஃபேன்ஸை பொறுத்திருக்கு, ஆடியன்ஸை பொறுத்திருக்கு. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து வரலன்னா என்ன இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பெர்மிஷன் கொடுக்குறது தவறு இல்லையான்றது தான் என்னோட கருத்து. கோட் படத்தோட விநியோகஸ்தர் யார்? கோட்டு வந்து ஆக்சுவலாக பண்ணும்போது
நமக்கு வந்து செவி வழியில் வந்தது தான். இது வந்து ஆதாரப்பூர்வம்னு சொல்ல முடியாது. ரெட் ஜெயண்ட் அவங்க வந்து வாங்கணும், அவங்க தான் வாங்கணும் தான். பட் அதில் விஜய் வந்து விடாப்பிடியாக இருந்ததா கேள்வி என்னென்னா, இந்த படம் வந்து ரெட் ஜெயண்ட் கிட்டலாம் கொடுக்கூடாது, ஒன்று நீங்கள் வேறு யாருன்னா இப்போ நீங்களே பண்ணுங்க, இல்லை வேறு யார்கிட்ட கொடுங்க அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி நிலைமைக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவை ரெட் ஜெயண்ட் டாமினேட் பண்ணியிருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது பல முறை உங்கள் சேனல்லையும் சொல்லியிருக்கேன், மற்ற சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அதுதான் இருக்குது. அதனால் இவங்களாலையும் இப்போ ஏஜிஎஸ் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்காங்கனாலும் அவங்களும் தொடர்ந்து படம் பண்ணின்னு வரும்போது இன்றைக்கி ரூலிங் பார்ட்டிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதாவது உதயநிதி ஸ்டாலின் முன்பு அங்கம் வகித்த அந்த ரெட் ஜெயண்ட் வந்து இப்போ அதில் இல்லைன்ட்டு ஒதுங்கிட்டாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்கள பகைச்சிட்டு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பெருசாக சாதிக்க முடியாது. ஏன்னா தியேட்டர்ஸ் வந்து ரெட் ஜெயண்ட் கையில் நிறைய வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தியேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் ஏஜிஎஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட மல்டிப்ளெக்ஸ் சிலது இருந்து, அப்புறம் அந்த மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் மூலமாக மல்டிப்ளெக்ஸ் இருக்குன்னு கிடச்சினா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்லையே, அப்போ அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் வந்து ரெட் ஜெயண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால் ரெட் ஜெயண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதனால் ரெட் ஜெயண்ட்டோட செல்ல பையனான ராகுல் இருக்காருங்களா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் தான் வந்து இதை வெளியிடுறாரு. அதனால் நீங்கள் ஐயோ ரெட் ஜெயண்ட்டோட பினாமியாக இவர் வெளியிடுறாரான்னு நான் சொல்லலை. அவரோட செல்லப்பையன், அதாவது ரெட் ஜெயண்ட்டோடைய செல்லப்பையன் தான் ராகுல் பிக்சர்ஸ், அதாவது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் தான் இந்த படத்தை வெளியிடுறாரு. எப்படியா இருந்தாலும் ரெட் ஜெயண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஆமாம், அது நம்ம அப்படின்னு சொல்கிறத விட அவரோட செல்லப்பையனை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ விஜய் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுக்கிறாரு. அது அஃபிஷியலாக இல்லாமல் ஒரு தகவலாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது தியேட்டர்கள்லையும் பேனர்கள்லையும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமா வேறு அரசியல் வேறுன்னு விஜய் பிரித்து இது பண்ணணும்னு சொல்கிறாரா எப்படி சார்? அதாவது இது வந்து அறிக்கையை விடல. நான் வந்து எனக்கு செவி வழியில் தான் கேட்டேன். அந்த சில ரசிகர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தலைவர் வந்து, அதாவது விஜய் அவங்க சொல்கிறாங்க, தலைவர் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார், தளபதி எங்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றத்துக்குலாம் வந்துடுச்சு, புசி ஆனந்த் மூலமாக சொல்லிட்டாங்க, எங்கேயுமே வந்து கட்சி கொடியோ இல்லை அந்த கட்சி சின்னம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த யானைகேனா எதுவும் போடாமல் வெறும் விஜயோட இது போட்டோன்னா ஸ்டாரோ எதனா கட்டுறதுனா கட்டிக்கலாம். இதில் அரசியலை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அரசியல் சேர்த்துல அரசியல் போர்வன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு நடிகனா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ தற்சமயத்துக்கு வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ அரசியல் முத்திரை ரொம்ப அதிகமாக குத்திட்டாங்கன்னா நமக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு ப்ரொடியூசர் வந்து கேட்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு தோணுது எனக்கு. ஆனால் இது வந்து இருக்குது. விஜயகாந்த் கூட அன்றைக்கி கொடி கட்டினாங்க தான், இருக்கிறவங்க கொடி கட்டிட்டு வந்தோம், கொடி கட்டி தான் வந்தோம். படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் கூட தான் வந்து பார்த்தாங்க. விஜயோட இந்த கோட் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. நல்லா இல்லைன்னா ஒரே நாளில் ட்விட்டரில் உட்காந்து மெசேஜே இல்லை ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு படம் நல்லா இல்லை குப்பை அப்படின்னு போகிறாங்க. படம் நினச்சா சூப்பராக இருந்துச்சு படம்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு படத்தை பாராட்டுறது ஒன்று குப்பன்னு சொல்லுவாங்க, இல்லை சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்லையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மூணு தான், இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன் அதுக்கு வந்து கொடியை வச்சு பயப்படுறாரு அப்படின்றது தெரியல. இது ஒரு ஸ்டண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை கொடி கட்டினா வந்து அது ஒரு கட்சி படமாக போயிடும், மற்ற கட்சிக்காரங்களோ ரசிகர்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னா கட்சி கொடியை கட்டிட்டு இப்போ ரசிகர்கள் வந்து கெலாட்டா பண்ணி ஸ்ட்ரைக் வந்து தான் பிரச்சனை, எதனா அடிச்சிக்கிறாங்க, எதனா பிரச்சனை தான் பிரச்சனை. கட்சி கொடியை கட்டி நீயா நானா உட்கட்சி பூசல்ன்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் கோஷ்டி பூசல் அப்படின்னு ஒரு முத்திரை வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்கும். இதுதான் நான் பார்க்குற வழியை. இதில் வேறு எதுவும் நான் பார்க்கல. ரசிகர்களுக்குள்ள கோஷ்டி பூசலாக தான் ஒன்றும் பெருசு இல்லை. அதே வந்து கட்சி கொடியை வச்சு இவர் ஒரு கட்சி கொடி இவர் ஒரு கட்சி கொடியை வச்சு உள்ளே போட்டு நீயா நானா பார்த்தா அப்படின்னா கோஷ்டி பூசலாட்டம் ஆகிறதுக்கான சரி. அது கோஷ்டி பூசல் எல்லா கட்சியிலையும் வந்து கோஷ்டி பூசல் தான் பெருசாக வெடிக்கும். அந்த மாதிரி வெடிச்சிடுமோன்னு பயம் தான் இவங்களுக்கு. கோட் படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு சினிமா உங்களுக்கு பல தகவல் வந்திருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும்? விஜயகாந்த் வந்து ஏஐயாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சில வந்து நிறைய விஷயங்கள் வெங்கட் பிரபு இருக்கிறதுனால அஜித்தெல்லாம் இருப்பார் அப்படின்லாம் சொல்ல வராங்க. எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா கடைசி படங்கள் இன்னும் ஒரு படம் தான் மிச்சம் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கும்போது படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, படம் வந்து வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படமாக தான். நல்ல படம் என்னன்னா ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக, ஆடியன்ஸ்க்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது இந்த விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது, ஆனால் அவங்கள கேட்டப்போ போன ப்ரெஸ் மீட்டில் கேட்டபோது நாங்கள் அவதாருக்கெலாம் பண்ணவங்கள தான் வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கல்பாத்தி அர்ச்சனா இருக்காங்களா, அவங்களே சொன்னாங்க.
ஆனால் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக எதனா இருக்கான்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் திருப்தி இருக்க மாதிரி தெரியல, எனக்கு பெருசாக திருப்தி இருக்க மாதிரி தெரியல டெக்னிக்கலாக. பட் படம் பார்த்தா தான் தெரியும் அந்த டெக்னிக்கல் இது வந்து ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து தன்னை சஸ்டெயின் பண்ணி, ஏன்னா லாஸ்ட்டு படம் வந்து இன்னும் 2 படம், இந்த படமும் அடுத்த படமும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் நல்ல படமாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற இதில் தான் இருக்கும். ஆனால் இவர்கிட்டையும் நாங்கள் கேட்டேன், யாருன்னு வெங்கட் பிரபு போன ப்ரெஸ் மீட், எதனா அவருடைய இன்டர்ஃபியரன்ஸ் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எதனா அந்த மாதிரி வச்சிருக்காரா பஞ்சுனா, இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவருடைய இன்டர்ஃபியரன்ஸே இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாலே கதை சொன்னபோது எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்கணும்னு கண்டிப்பாக விஜய் சொல்லிப்பார். ஏன்னா அவரோட இது நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கலாக போகணும், பொலிட்டிக்கலாக ஷைன் ஆகணும்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் பொலிட்டிக்கல் பஞ்சஸ் டைலாக்ஸ் ஷோராக இருக்கும். இல்லைன்னு வெங்கட் பிரபு சொன்னாலும், அவராக சொந்தமாக வச்சுருந்தேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜான்.